நந்தியாவட்டம் ஃப்ளாரில் மாலை கட்டு எப்படி கட்டுறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போது ஒயிட் உல்லன் த்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா ஒரு 5 ஃபோல்டு வர மாதிரி திக்காக நம்ம ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறோம். அதோட எட்ஜில் 3 இன்ச்சு த்ரெட்டை விட்டுட்டு ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஆப்போசிட்டில் இருக்க த்ரெட்டை கையில் நல்ல க்ரிப்பாக ஒரு 2 சுற்று 3 சுற்று வர மாதிரி சுற்றிக்கலாம். சுற்றி க்ரிப்பாக பிடிச்சிட்டு கீழே 3 இன்ச்சஸ் விட்டோம் இல்லைங்களா, அந்த த்ரெட்டு கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். நாட் நம்ம ஃப்ளார் வைக்கிற இடத்துல நாட்டை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அது மேலே 4 நந்தியாவட்ட ஃப்ளார் எடுத்துகிட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் 2ஐயும் வச்சு நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிறோம். கட்டிட்டு தனியாக ஒரு நந்தியாவட்ட ஃப்ளார் எடுத்துகிட்டு நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் பூவோட தலைப்பகுதி இருக்கணும். அந்த மாதிரி வச்சுட்டு த்ரெட்டு நம்ம தனியாக ஒரு த்ரெட்டை எடுத்து அந்த பூவோட தலையை சுற்றி காம்புக்கு கீழே கொண்டு வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளாரையும் ஒரு பூவை வைக்கிறோம் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சு அந்த தலைப்பகுதியில் சுற்றி அடிப்பகுதியில் எடுத்துகிட்டு வரணும். இதே மாதிரி 1 by 1 ஒரு பூவுக்கு மேலே ஒரு பூ அந்த மாதிரி வச்சு ரவுண்டாக அப்படியே அந்த கையை நம்ம அப்படியே நகர்த்திட்டே வரணும். அந்த கட்டை விரல் க்ரிப்பை விடாமல் அப்படியே வச்சு கொண்டு வரணும். ஃபுல்லாக டைட்டாகவே இருக்கணும். கொஞ்சம் கூட லூஸ் விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 நாள் ஃபிங்கர் வலிக்கும். பட் இப்படி நீங்கள் பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி வைக்கிறோம். ஃப்ளாரை வச்சுட்டு ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வரோம். ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். நெருக்கமாக வச்சு பக்கமாக வச்சு கட்டும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அவ்வளோதாங்க. இதை முடித்ததுக்கப்புறமா இதோட எட்ஜஸில் டைட்டாக ஒரு நாட் போட்டுக்கிறோம். நாட் போட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ இதை ஒரு ப்ரைடலுக்கு வேணியாகவும் யூஸ் பண்ணலாம். 2 வேணியில் ஒரு வேணியாகவும் மேலே ஆர்கிட் ஃப்ளவர் வச்சுட்டு கீழே ஒரு ரோவாகவும் யூஸ் பண்ணலாம். இல்லை 3மே இன்ச்சஸ் பையாக வச்சு நம்ம இது ப்ரைடலுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.